90களின் இறுதியில் சினிமா பார்க்கத் தொடங்கியவர்களுக்கு சிம்ரனை ரசித்தல் என்பது ரசனையிலேயே தனியானதொரு அத்தியாயம். சிம்ரன் எனும் ஆளுமையே திரையில் தனித்து செல்வாக்கு செலுத்திய காலம். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆளுமை விட்டுச் சென்ற இடைவெளியை சீர் செய்ய யாருமில்லை. பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம் முதல் நியூ வரை நகைச்சுவை கதாபாத்திரங்களிலிருந்து கண்ணெதிரே தோன்றினாள் போல காதல் கதாபாத்திரங்கள், கன்னத்தில் முத்தமிட்டால் போல குடும்பக் கதாபாத்திரங்கள், பார்த்தேன் இரசித்தேன் போல எதிர்மறையான கதாபாத்திரம், ஆழ்தோட்ட பூபதி மாதிரி பாடலில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் என்றாலும் திரையில் ஒரு முழு ஃப்ரேமையும் தன் வசம் வைத்திருந்தவர் சிம்ரன். பார்க்கிறவர் கண் சிம்ரனை தாண்டி வேறெங்கும் போகாதபடி வைத்திருந்தவர். அதேபோல நடனமென்று வந்துவிட்டால், வெள்ளி மலரே, காதல் கடிதம் தீட்டவே, மூன்றெழுத்து கெட்ட வார்த்தை, மனம் விரும்புதே, எனக்கொரு சிநேகிதி மாதிரி பாடல்களில் கிளாஸ் ஆகவும், மின்னல் ஒரு கோடி, சக்கரை இனிக்கிற சக்கரை, சின்ன சின்ன முந்திரியாம் மாதிரி பாடல்களில் துடிப்புடன் சேர்ந்த கிரேஸ் உடனும், தவிக்கிறேன் தவிக்கிறேன் மாதிரி பாடல்களில் சென்சுவாலிட்டி, பிளேஃபுல்னஸ் எல்லாம் கலந்த வெளிப்பாட்டுடனும் வலம் வந்தவர் சிம்ரன். ஏற்கனவே சொன்னது போல ஒரு இறகை தனியாக எடுத்துவிட்டு இதுதான் மயில் என்று சொல்ல முடியாது. தோகைதான் அதன் அழகு. இந்த சின்ன சின்ன தொகுப்புகளெல்லாம் சேர்ந்து தனித்து நின்ற ஆளுமைதான் சிம்ரன். தனியே இடுப்போ ஹாட்னஸ் என்றோ இல்ல. சிம்ரனை நன்றாக ரசிப்பதானால் நுணுக்கங்களால் ரசிக்க வேண்டும். குட் பேட் அக்லியில் சிம்ரனின் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடலை வைத்து வைப் என்று ஏதோ செய்திருக்கிறார்கள். வாலி காட்சிகளை மீள நினைவுபடுத்துகிறோம் என்று ஜே சூர்யாவின் இயக்கத்தில் இருந்த குறும்பு கலந்த காதலை சோனா ஏதோ செய்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ரசிகர்கள் மீள எடுக்கிறோம் என்று இருக்கிற உணர்வை இல்லாமல் செய்யும் ட்ரெண்ட் எப்போது முடியும் என்று தெரியவில்லை. சிம்ரனிடம் எல்லாவற்றிலும் ஒரு கிரேஸ் இருந்தது. பார்க்கும்போது அந்த பாடலோடும் இசையோடும் ஏந்தது போல தோற்றம். யாரோ ஒருவர் நடனமாடுகிறார் என்பது போல இருக்காது. பூவே வாய் பேசும்போது பாடலிலும், உதயா உதயா உளறுகிறேன் பாடலிலும் மினிமல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். எந்த அசைவாக இருந்தாலும், எந்த உணர்வாக இருந்தாலும் கண்ணதாசன் வரிகள் போல இருக்கும். இந்த இலக்கணத்தை தமிழ் திரையில் இன்னும் யாரும் எட்டவில்லை. பெண்மை என்பதால் நாணம் வந்ததா? நாணம் வந்ததால் பெண்மையானதா? பாவம் வந்ததும் ராகம் வந்ததா? ராகம் வந்ததும் பாவம் வந்ததா? கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? காற்று வந்ததும் கொடி அசைந்ததா?